அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள் நம்மை தொடர்பு கொண்டு என்னோட பள்ளி பருவத்தில் இருந்த நண்பர்களுமே என்னை தொடர்பு கொண்டு யோகத்தை பற்றியான விளக்கங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, நம்ம இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது நிறைய நண்பர்கள் நம்மளை அறிவு சார்ந்து இந்த யோகம் சார்ந்து நிறைய பேர் கேள்வி கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஒன்று, இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு நம்ம யோகத்தில் பயணம் பண்ணும்போது நிறைய இடர்பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள். என்ன ஒன்று, ரொம்ப வசதி படைத்த ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய்ட்டு என்னடா கார் வாங்கிட்டேன், பஸ் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன், ரொம்ப வசதியாக இருக்கே அப்படின்னு நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. நிறைய பேர் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. காரணம், அவன் செல்வாக்கில் உயர்ந்திருப்பான், பணத்தால் உயர்ந்திருப்பான். நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. யோகத்தில் இருக்கிறவங்க மனதால் மட்டும்தான் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. மனதால் உயர்ந்தவங்களாக இருக்கும்போது சில அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும்போது சபையிலே என்ன ஆள்லாம் இப்படி மாறிட்டேன் என்ன தான் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரியான விமர்சனங்கள் முன்வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் உள்வாங்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அது ஒரு காலகட்டத்தில் அதோடைய நிலைப்பாடுகள் அவங்களுக்கு புரிய வரும். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கும். அது ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை யோகமாக இருக்கலாம், இல்லை ஞான மார்க்கமாக இருக்கலாம், இல்லை சன்னியாச வாழ்க்கையாக இருக்கலாம். ஸோ நிறைய பேர் இடர்பாடுகளை கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தெளிவுபட செய்யுங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி காணலாம். ஸோ என்னுடைய நிலைப்பாடு எனக்கு உணர்ந்ததுக்கப்புறம், நான் யோக நெறிமுறையை கடக்கும் பொழுது ஏன் நம்ம இதை பயணம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உணர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய தாய் தந்தைகள் எனக்கு வழிவிட ஆரம்பித்தாங்க. என்னுடைய மனைவியுமே எனக்கு வழிவிட ஆரம்பித்தாங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீங்கள் தெளிவுபட நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வழி பிறக்கும். நீங்கள் பயணம் பண்ணிட்டு வரலாம். மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய வேலைகள் இருக்காது, யோசிக்க வேண்டிய தேவைகளும் இருக்காது. நீங்கள் யோகத்தை மட்டுமே நாடி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறனால நீங்கள் அதில் பயணம் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது சயமங்கள் என்று சொல்லக்கூடியது. இது மலவாசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலவாசயம் அப்படின்றது மலக்குழி இறங்கும் இடம் அப்படின்னு சொல்கிறது தான் மலவாசயம். எப்படி சலவாசயம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இது மலவாசயம். மலவாசயம் அப்படின்றது மலக்குழி இறங்கும் இடத்தை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, சயமத்தில் இதை ஒப்பிட்டுக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பகிர்வாசம்னா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இதில் மலவாசயம் அப்படின்றது மலக்குழி இறங்கும் இடம். இது 4வது சயமங்கள். தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு விதமான ஒரு கல்வி தான் யோகத்தில். சயமங்கள் 5 இருக்குது. இதில் 4வது சயமங்கள் என்று சொல்லக்கூடியது மலவாசயம், அதாவது மலக்குழி இறங்கும் இடம் அப்படின்னு சொல்கிறது. புரியும் நினைக்கிறேன். சந்தேகம் தான் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க யோகம். யோகம் நடட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.